விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் சீசன் 9ல் ஒரு கண்டஸ்டன்ட் தான் கானா வினோத் அவர்கள். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. அதில் முக்கியமாக அமித் பார்கவ் பற்றி ஒரு சூப்பரான நிறைய விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது அமித் வந்து நான் பார்த்த உடனே ஐயோ இவரெல்லாம் ரொம்ப ரிச் பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வந்து தன்னாலே வந்தது. பட் ஆனால் பழகுனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அமித் வந்து ஒரு குழந்தை, வளர்ந்த குழந்தை மாதிரி தான். எனக்கும் அமித்துக்கும் நிறையவே வந்து ஒத்துப்போச்சு. நாங்க 2 பேருமே பாடல பற்றி நெறையாவே பேசியிருக்கோம். லிரிக்ஸ், டியூன் அந்த மாரி தான் நாங்க வந்து பேசியிருக்கோம். கமருதீன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. டே 1லேருந்து ஃப்ரெண்டு. அமித் வந்து வைல்ட் கார்ட்ல இருந்து ஃப்ரெண்டு. ப கமருதீன் வந்து எப்படின்னா, அந்த எக்ஸர்சைஸும் பண்ணுவாரு. பார்வதி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாரு அந்த மாரி. நான் வந்து எப்படின்னா, அப்படியே எல்லார் கூடயுமே ஒரு ரவுண்டு வருவேன். அந்த வகையில வந்து அமித் கூட வந்து எனக்கு நல்லாவே வந்து ஜெல்லாச்சு. அதேபோல அமித், எஃப்ஜே, பிரவீன், கனியக்கா இவங்கலாம் வந்து கமருதீன் இவங்க கூடலாம் வந்து பேசும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்பா தான் இருக்கும். நல்ல ஒரு வைப் உள்ள ஒரு பெர்சன்ஸ் தான் இவங்கலாம். கண்டிப்பா அமித் வந்து என்ன வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. டைம் தான் இல்ல. கண்டிப்பா நான் வீட்டுக்கு போவேன். நானும் அமித்தும் நெறைய ஒர்க் பண்ணணும். சேர்ந்து ஒர்க் பண்ணணும். வேதாவ நான் வந்து பாட வைக்கணும் என்னுடைய சாங்ல. இந்த மாரி நெறைய எண்ணங்கள் இருக்கு. பார்ப்போம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேதா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அமித்துடைய மகள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிளிக் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் வந்து அவங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.